வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்றைக்கி நம்ம சுவையான முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் புதுசாக வாங்கின மண் சட்டியில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையானதுக்கு முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் 8 முட்டை வேக வச்சுருக்கோம். முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா 10 நிமிஷம் முட்டை நல்லா வெந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மூடி போடலை அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடான பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி பதம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சிச்சு. இப்போ முழு கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காய் அதோடு ஆட் பண்ணி 2 கிளறி எடுத்துகிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. நாங்கள் 15 மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம். அடுத்து இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நாங்கள் புதுசாக வாங்கின மண் சட்டி. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு, அதனால் இதை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சட்டி நல்லா காஞ்ச பிறகு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு எடுத்தாச்சு. புதுசாக ஊற்றுறதுனால ஃபுல்லாக ஆயில் எல்லாம் அதுவே உறிஞ்சிடுச்சு. சோம்பு தேவையான அளவு சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்குன பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். குட்டி குட்டியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கோம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடட்டும். இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தோடைய கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் மசாலாவை பரட்டி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இருக்குங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், ஸோ அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. முட்டை வேக வச்சு பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா நல்லா கொதித்து வரட்டும், பச்சை வாசனை போகட்டும் அந்த கிரேவியோட. மூடி போட்டு கொதி வச்சுக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச முட்டையை நம்ம இந்த சைடு ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக 2-3 கீரல் போட்டுக்கோங்க. மசாலா உள்ளே நல்லா இறங்கும். அப்போ முட்டை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் கொதித்து வர ஸ்டேஜில் இருக்குது. மண் சட்டியில் செய்கிறதே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நம்ம எப்போவுமே ரெகுலராக பாத்திரத்தில் செய்கிறத விட மண் சட்டியில் செய்கிறது நல்லா இருந்தது. இன்றைக்கி முட்டைக்கு மசாலா தனியாக அந்த பக்கம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவு பெப்பர் போட்டு வேக வச்ச முட்டையை அதோடு ஆட் பண்ணி பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு போட்டோம் அப்படின்னா முட்டை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் உடையாமல் இருக்கும் நல்லா.
குழம்பு கொதிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நம்ம மசாலாவோட இருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். எப்படி இருந்ததுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முட்டை குழம்பு ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய்.